இப்ப கேள்வி புரியுதா? இன்னமும் புரிய வைக்கணுமா? போயாகுது இந்த இந்த கேள்வியை நான் முதல்ல கேட்டிருக்க வேண்டியதுயா. நான் பழனியில என்ற வார்த்தையை பயன்படுத்தினாமா? பழனியில ஒரு தடவை நிப்பாட்டினான்னு சொன்னேன். ஆனா திருப்பி நான் கேட்டேன், அவர் ஒரு தடவை தான் நிப்பாட்டினார். அப்ப என்ன அர்த்தம்? இன்னொரு சிலையை என்னோட நிப்பாட்டி வச்சிருக்காரு. அது எங்க? தெளிவா நிக்கிற நம்மளே இந்த குழப்பு இருந்தாலு கொஞ்ச நேரத்துல நான் ஒரு தடவை தானே செஞ்சு நிப்பாட்டினாரு. அதே மாதிரி அப்படின்னு சரக்கு சாப்பிட கொஞ்ச நேரத்துல ஒழுங்கா படுத்து தூங்கு. இல்லனே 3 கண்டிக்கு எப்படின்னா தேங்காய் வச்சாங்க. தேங்காய்க்கு 3 கண்ணா? சிவனை வணங்கணும். சிவன் அங்க இல்ல, சிவனுக்கு 3 கண்ணு. அதுக்கு போல தேங்காய்க்கு 3 கண்ணு சிவனை வணங்கினாங்க. அவ்வளவுதான் பதில் முடிஞ்சு. வண்டி செட்டுக்கு போயிருச்சா? சரி, அப்படியே காலையில 6 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். நீ விஷயத்துக்கு வாமா. பழனி வழியில முருகனுடைய சிலை நவபாசார சிலை மாட்டுக்கிறது இல்ல. ஆனா அதே மாதிரி இன்னொரு சிலைய போகர் செஞ்சாரு வச்சாரு. எங்க? கேள்வி பதில் சொல்லிட்டு நீ விஷயத்துக்கு வந்துடும். போகர் செஞ்சது பிரச்சனை கிடையாது. போகர் செய்தது ஒரு சிலைதான் அப்படின்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். போகர் செய்த நவபாஷான சிலை 2 சிலை. அது ஒன்று பழனியில இருக்கு, மற்றொன்று பூம்பாறை என்ற ஊர்ல பூம்பாறையில இருக்கு. அது எங்க இருக்கு? பூம்பாறைன்னா எங்கப்பா? எப்பா கீழத்தாடியம்னா எந்த ஒரு பக்கம் அப்படின்னு கேட்டா நம்ம எந்த ஒரு பக்கம் சொல்லுவோம்? உங்களை தான் கேட்கிறேன். காரையூர் பக்கம், பொன்னமராதி பக்கம், காரையூர் பக்கம் அப்படின்னு சொல்லிடுவோம். கீழத்தாடி அந்த பக்கம். அடுத்தது காட்டுப்பாயிருவேன். ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேனா? என்ன செய்வா? சரியா? என்ன செய்வ? ஒரு கேள்வி கேட்டா தெளிவான இதுதான் பதில். முடிஞ்சு. அப்புறம் கேள்விக்கு ஒரு கேள்வி, அது கூட விஷயம் இருக்கு. அப்ப நீ கேள்விக்கு ஒரு கேள்வி வைப்பேன்ற வைப்பேன். சரி வை. நீங்க பேசுற கிணிக்குது, நான் பேசுனா புளிக்குதா? சொல்லு, பேசி முடி. என்ன குழப்பம்? கொஞ்ச நேரத்துக்கு கூட நான் என் மூளையை போட்டு கசக்கி இல்ல ஒரு தடவை தானே நிப்பாட்டினாரு. என்ன பாடுபடுத்தினாரு? உங்களை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். பூம்பாறை என்ற ஊர்ல அங்க நவபாஷான சிலையை போகர் மற்றொரு சிலை அங்க வச்சாரு. அது எந்த கீழத்தானி எந்த ஒரு பக்கத்துல இருக்குன்னா காரையூர் பக்கம், பொன்னமராதி பக்கம் சொல்றோம். அப்ப பூம்பாறை எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. கொடைக்கானல் பக்கத்துல பூம்பாறை என்ற ஊர்ல குழந்தை வேலப்பர், இங்க பழனியில பாலதண்டாயுதபாணி, அங்கே குழந்தை வேலப்பர் என்ற பெயரோட அங்கே போகர் செய்த நவபாஷான சிலைய பழனியில மட்டும் ஒரு தடவை நிப்பாட்டல. கொடைக்கானல் பக்கத்துல பூம்பாறையிலையும் 2வது தடவை நிப்பாட்டினார். சரியா? பதில் சொல்லி முடிச்சுட்டேன். இடையில பேசக்கூடாது. ஊரு பேர் சொல்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பூம்பாறை ஒரு வார்த்தை முடிச்சுக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்சது என்னன்னா, எப்படி பழனியில வைக்கும் பொழுது அவருக்கு பால தண்டாயுதபாணி வச்சாரோ. பாலன் என்ன அர்த்தம்? ஒரு சிறுவனை நம்ம பாலன்னு சொல்றோம். ஒரு 8, 9 வயசு, ஒரு 6 வயசுல பாலன்னு சொல்றோம். ஆனா பாருங்க, பூம்பாறை கூடிய முருகனுடைய பேரு குழந்தை வேலப்பர். குழந்தை என்ன வயசு? ஒரு 2, 3 வயசு உள்ளதான் குழந்தைன்னு சொல்றோம். ஏன்னா அங்க அருணகிரியார் ஒரு குகைக்குள்ள ஓய்வு எடுக்கும் பொழுது ஒரு அரைக்க கொள்ள வர முருகன் குழந்தையாக மாறி அருணகிரியார் சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்காரு. அப்ப அரக்கிக்கு தெரியுது வந்தது முருகன். அரக்கி பயந்து போயிட்டா. பாருங்க, அப்ப குழந்தையாக அருணகிரியாரை காக்க முருகன் வந்ததால அந்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கும் விதமாக போகர் முதல்ல செஞ்சு வச்சது குழந்தை வேலப்பராக பூம்பாறையில. அதன் பிறகுதான் பழனி வெள்ளை செஞ்சு வச்சாரா பால தண்டாயுதபாணியாக. இருக்கா இல்லையா? அப்ப அவர் செஞ்சது ஒண்ணு கிடையாது, 2 நவபாசாரத்துல, ஒண்ணு பழனியில, இன்னொன்னு பூம்பாறையில. கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம்னு நானே மறந்துட்டேன். நான் மறக்க மாட்டேன்ல. எதிரி எங்க கொக்கி போட்டு வச்சிருக்காங்க. நான் கோபத்துல சொன்னேன், நான் வர்றதுக்கு என்னை பத்தி இந்த மாதிரி பேசுறாங்க. எப்ப நம்மளும் பேசுவோம். ஒரு தவறுக்கு இன்னொரு தீர்வு தவறு. நீ சரியா இருந்து நான் ரொம்ப நியாயமானவன் காட்டிக்கிறேன். இங்க வரல, நீ ஒண்ணு பண்ண நம்ம என்ன கொடுக்குறோமோ திருப்பி அது நமக்கு கிடைக்கும். நடைமுறையில ஐயா ஒரு வீடு கட்டணும்,
எத்தனைக்கு எத்தனை ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்கும் அப்படி கேட்டா அவர் சாஸ்திரத்தை பார்த்து அதை குறிச்சு கொடுப்பாரு. அத்தனை அடியில் கட்டுங்கப்பா. அதுல அந்த கொத்தனார் விவரமான கொத்தனாரா இருந்தா ஒரு விஷயம் சொல்லுவாரு. நீ எத்தனை அடிக்க வேணாலும் எத்தனை அடி வீடு கட்டிக்க, ஆனா எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் மகாலட்சுமி வாசம் செய்யணும்னா 10க்கு 10 ஒரு அறை அந்த வீட்டில் இருக்கணும். இருந்தால் மகாலட்சுமி கண்டிப்பாக குடியிருப்பாங்க வீட்டில். இது சாஸ்திரம். படிச்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரியும். அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெருவுடையார் கோவில எத்தனைக்கு எத்தனை அடி கணக்குல கோவில கட்டினாரு ராஜராஜ சோழர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியாதோ? அப்ப எத்தனை அடியில அவரு கட்டினாரு அந்த கோவில அப்படி நீங்க சொல்லுங்க. அப்பனுக்கு மகன் என்ன உனக்கு? நாங்க கங்கை கொண்டு சொல்லி சொல்றேன் கேட்டதுனால உடனே முதல்ல நீங்க பெரிய கோயில சொல்லி அப்ப நான் தஞ்சை பெரிய கங்கையிட சொல்ல தானே உன் பிரச்சனை. சரி, தஞ்சை பெரிய கோயில அவர் கட்டினது ஒரு அளவுல, ஆனா அதுக்கு கோவப்பட்டு இவன் என்ன பண்ற ஒரு போட்டியில என்னை விட நீ ஒரு மிகப்பெரிய கோபம் கட்டிட்டீல, உன்னை விட பெரியதாக நான் கட்டி காமிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுதானே ராஜேந்திர சோழன் ஒரு கோயில கட்டினாரு. கங்கையோட சொல்லி சொல்றோம் உண்மைதானே? இவரு கட்டிய அஸ்திவாரம் 80க்கு 80 அடி போட்டுன அஸ்திவாரத்தை அமைச்சாரு ராஜராஜ சோழன். ஆனா கட்டி முடிக்கும் போது 216 அடியில முடிச்சிட்டாரு. பாருங்க, 80க்கு 80 போட்டதுனாலேயே 216 அடி வந்துச்சு. தெரிஞ்சுக்கணும். ஆனா கங்கையோட சொல்லி சொல்றது பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் பெருசா இருக்கும், இப்படி இருக்கும். ஆனா போகும்பொழுது இப்படி ரொம்ப சுருக்கி போயிருக்கும். ஏன்னா அப்பா இறந்த பிறகு அவர் பெருமையை கிடைக்க வேணாம். அப்ப இதை விட அவர் அதிகமாக போட்டுதானே அஸ்திவாரம் போட்டுக்கணும். நீ ஏன் பேரு சொல்லு. இடையில ஒண்ணு கேட்டீங்களா எவ்வளவு அஸ்திவாரம் போட்டாருன்னு? 80க்கு 80. இப்ப கங்கையோட சொல்லி கொடுத்ததுக்கு ராஜேந்திர சோழன் எவ்வளவு அஸ்திவாரம் போட்டாரு? பையன் நல்லா படிக்கிறானே. இந்த கதை எல்லாம் சொல்லக்கூடாது. உன் எடுத்துக்காட்டெல்லாம் வேற எங்கேயாச்சும் நீங்க நேரடியா விஷயம் சொல்லல. ஜெயமாதவன் நல்லா படிப்பாங்க. அவங்க இந்த மூல செலவு பண்ற பத்தியாமா நான் என்ன கேட்கிறேன்னா அவங்ககிட்ட போய் சேராத அளவுக்கு இன்னொரு கதையை 1.5 மணி நேரத்துக்கு சொல்லி சொற்பொழி வாத்தி நான் என்ன கேட்டதே உங்களை மறக்க வச்சு என்னையா மதிப்பெண் எடுத்துருக்கு. பேச்சு நல்லாத்தே இருக்கிற கதை அது மாதிரி பேசுற பேச்சு பிடிக்கும். நீ பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ கதை சொல்லிக்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரியா, எந்த தமிழா இருக்கட்டும் கணக்கா இருக்கட்டும் அறிவியலா இருக்கட்டும் எல்லாத்துலயும் என் பையன் 100க்கு 100 தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா அவன் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது 80க்கு 80, இது 100க்கு 100 சத்தம். என்ன அவர் போட்டு அஸ்திவாரம் 100க்கு 100? ஏன் அந்த ஒரு வார்த்தையில முடிச்ச உனக்கு அது அப்படியே படிச்சதை அப்படியே சொன்னா தின்னத வாந்தி எடுத்த மாதிரி. 100க்கு 100 போட்டு கட்டினாரு கங்கைன்னு சொல்லி சொல்ற அந்த கோபுரத்தை பஞ்சாயத்துல ஏன் பேர் வச்சாங்க? காவிரி கொண்ட சோழபுரம் வச்சிருக்கலாம்ல. தமிழ் அந்த அந்த பகுதியை அது இருக்குது அரியலூர் மாவட்டம். அந்த வழியா தான் காவிரி போகுது. அப்படியே கல்லணை வழியாக பல ஆறுகளாக பிரிஞ்சு அரசலாரா வேம்பாரா காவிரியா கொள்ளிடமா பிரிஞ்சு இன்னைக்கு அந்த டெல்டா பகுதியா நம்ம அறிவிச்சு மிக சிறந்த விவசாயம். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு செறிவ மாவட்ட காவிரிக்கு பெருமை கொடுக்காம கங்கைக்கு பெருமை கொடுத்தாங்க தப்பு தானே? ஆமா அப்படின்னு மக்கள் நினைக்கலாம். ஆனா அதுக்கு நியாயமா ஏத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்கணும்ல. ஆமா என்ன காரணம்? அவ்வளவுதான். இதுக்கு இந்த விஷயத்தை பேசி அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்கலாம் இருக்கேன். கோயில கட்டியாச்சியா, கலசம் வாங்கணும். கலசம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா எங்க போய் கலசம் வாங்கினா புண்ணியம் தெரியும். புண்ணியம் தெரியுமா? கும்பகோணத்துல கலசம் வாங்கினதான் புண்ணியம் அப்படின்னு கணக்கு. அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு போன அந்த கதையை தொட்டு அங்கிட்டு கதை திருப்பிட்டு போயிடும். அதுபோல எங்க போய் குடிச்சாலும் விட கங்கையில குடிச்சோம்னா நாம செஞ்ச பாவம் எல்லாம் எல்லா பாவமும் போயிருமா.
ஏன்னா பிறக்க முக்தி எந்த ஒரு வச்சான்னு சொல்லுவாங்க? பிறக்க முக்தி திருவாரூர், இறக்க முக்தி இது காசி. யாராவது சாகிறதுக்குன்னே இங்க இருந்து கிளம்பி ஒரு ஊருக்கு போவாங்களா? ஆனா சாகிறதுக்குன்னே இங்க இருந்து கிளம்பி சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பி போன ஆளுகள்லாம் இருக்கு காசிக்கு அந்த காலத்துல. அப்ப அந்த காசியில வடநாட்டுல கங்கையில அந்த கங்கை நீர் புனிதமான நீர். இன்னைக்கும் நான் காசிக்கு போயிட்டு அந்த நீரை கொண்டு வந்து வச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன் புராணத்துல. அதுல புழு வைக்காது, இந்த நீர்ல வந்து புழு இருக்கும், பூச்சிகள் அந்த மாதிரி உருவாகும்ல, அது உருவாகாது அப்படின்னு புராணத்துல படிச்சிருக்கேன். ஆனா நேரடியா போய் அந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து இப்ப வச்சு எப்படி ஒரு வருடம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் அந்த தீர்த்தத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லை, உருவாகல, ஒரு வருடமாக. இது நான் கண்ட அதிசயம், கண்டுகிட்ட அதிசயம். அப்பதான் பார்த்தா ராஜேந்திர சோழன் நம்ம கங்கையில இருந்து நீர் கொண்டு வந்து கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். இங்க இருந்து போய் கேட்கிறான், ஐயா ரொம்ப வேணாம், கலசத்துல கும்பம் அபிஷேகம் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கங்கை நீரை கொடுங்க அப்படி சொல்லி கேட்கிறான். அங்க இருந்த மன்னன் என்ன பண்ண, என்னது கும்பாபிஷேகம் பண்ணவா, ஒரு துளி அளவு கூட தண்ணி தர மாட்டேன் போடா அப்படின்டா. அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த மன்னனோடு அதை போரிட்டு அங்க இருந்து கும்பத்துல இருந்து தண்ணியை எடுத்து அவன் தலையில வச்சே இங்க கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணினாராம் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன். அப்ப கங்கையிலிருந்து அந்த அங்கிருந்த மன்னனையே அவன் தலையிலேயே கங்கையை வச்சு கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்த பெருமை ராஜேந்திர சோழ மன்னனையே சாரும். அதனாலதான் இந்த இதனுடைய ஞாபகார்த்தமாக அந்த ஆலயத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேரை வச்சாங்க. வரலாறு என்பது அவர் செய்த சரித்திரத்தின் அடிப்படையிலே கணக்கிடப்படுகிறது. ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மண்ணே, இந்த தேசத்தை ஆண்ட ஒரு மண்ணே வடநாடு வரை சென்று போய் கங்கையை கையோடு கொண்டு வந்து இங்க அது அந்த இடத்தை ஆண்ட மன்னனை வெற்றி கொண்டு இங்க அபிஷேகம் பண்ணிருக்காருன்னா வரலாற்றுல இவ்வளவு பெரிய சிறப்பு நடந்திருக்குன்னு எதிராளியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது போல விஷயம் சொன்னா அதை மறுத்தா அது வரையும் முட்டாள்தான் கிடையாது. ஒரு மன்னனோட போராடினார் அப்படின்னு சொன்னேன். அந்த மன்னனுக்கு பேர் இருக்கும்ல, நதிக்கு பேரு கங்கைன்னு இருக்கும் பொழுது, ஊருக்கு பேரு காசின்னு இருக்கும் பொழுது மன்னனுக்கு ஒரு பேர் இல்லாம இருந்திருக்கும். எந்த மன்னனு பேர் கேள்வி யாரும் கேட்டா நான் கேட்டா பதில் முழுக்க முழுக்க நீங்க சொல்றதா நான் சொல்றதா? ஐயா கருங்குளத்தார சொல்லுங்க, மறந்தபடி கதைய முழுசா படிச்சு அத மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் அந்த கதையினுடைய கதாபாத்திரங்களுடைய பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய படிச்சிருப்போம். பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம். மகாபாரதத்தை எழுதுறவர் யாரு? தமிழ்லயா சமஸ்கிருதத்திலயா? ரொம்ப சுதாரிப்பா இருக்கீங்களோ? நான் தமிழ்ல பேர் சொல்லுவேன். நான் சமஸ்கிருதத்துல கேட்டேன். சமஸ்கிருதத்துல இது வேதவியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார். வேதவியாசர். வேதவியாசருக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? அது கிருஷ்ணத்வைபாயனார். கிருஷ்ணத்வைபாயனார். இத நான் ஒரு வாரமா சொல்லி பார்த்திருக்கேன். இந்த பேர் வர்றதுக்கு சரியா? சரிமா. அப்ப மன்னனோட பேர் என்ன? வார்த்தை என்ன தெரியுமா? இவர் போய் நியாயமா கேட்கிறாருல, ஐயா ஒரு கோயில் கட்டிட்டேன், கும்பத்தூர்ல தண்ணி வேணும், தண்ணி கொடு, கங்கை கொடு கேட்டால. அப்ப இவன் என்ன சொல்றான் வார்த்தை? ஏண்டா என் பேர்லயே நான் அந்த உலகத்தை கட்டியா, நல்லா கவனிக்கணும், என் பேர்லயே நான் அந்த உலகத்தை கட்டி ஆடுறவன் என்கிட்ட வந்து தண்ணி கேட்கிறியாடா? இதுதான் அவன் சொன்ன வார்த்தை. அவன் பேர்லயே இந்த உலகத்தை கட்டி ஆடுறவன்னு இவன் சொல்றானா? அப்ப அந்த பேருக்குள்ள சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. உங்க கவனம் இருக்குதா இறங்கி இருக்குதா? நான் கவனிக்கிறேன். இப்ப பேருக்குள்ள இந்த உலகத்தை ஆட்சி செய்வதாக அவன் சொன்னான் இல்லையா? அப்ப பேரை பாருங்க, பிருத்திவிராஜ வர்தனன். பிருத்திவிராஜ், பிருத்திவிராஜ உலகம், ராஜன்னா அரசன், வர்தனன்னா சிறப்பாக அர்த்தம். இந்த உலகத்தையே சிறப்பாக ஆட்சி செய்பவன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம்.
அப்ப இந்த உலகத்தையே ஆள்வோன்னு பட்டம் வாங்கின பேர் வச்சிருக்க என்கிட்ட வந்து உன் நாட்டுல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு கங்கி நீர் கேட்கிறீங்களா, கொடுத்தா அது எனக்கு அவமானம் தானே என்றுதான் அவன் மறுத்தான். அப்ப அவன் பேரு பிருத்திவிராஜ வர்தனன் என்பது அந்த சமயத்திலே அப்பொழுது காசி ஆண்ட மன்னனுடைய பெயர். போதுமா? ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே சொல்றேன், கல்லுக்குள்ள ஈரம் இந்த மனதளவுல. ஏன்னா பேருகளை வந்து நிறைய பேர் கதைகளாக தான் சொல்லுவாங்க. பேருகளை வந்து படிக்கவும் தெரியாது, ஞாபகம் வச்சுக்கவும் தெரியாது, திடீர்னு கேட்கும்போது சொல்லவும் தெரியாது. அப்படிலாம் இருக்கு. ஒரு கதை சொல்றது பிரச்சனை இல்ல, அந்த பேரை ஞாபகப்படுத்தி ஒரு பேரை சொன்னா இந்த கதை தான் சொல்றது, அது கூட சொல்ல வந்தேன். அதனால உனக்கு இன்னொரு விஷயம் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி கதையை நடத்துறதுக்காக சுருக்கமா, கண்ண நானமா உனக்கு ஏத்த கணவமா, கண்ட நானமா உனக்கு ஏத்த கணவமா, சேர்ந்து வாழ்ந்து பாரமா, பள்ளி தங்கமே அவனுக்கு நீ வேறு யாரமா, தங்கமே அவனுக்கு நீ வேறு யாரமா, காட்டுக்குள்ளே வாழறிய பேரு கிட்டுமா, கணவனையே கட்டிக்கிட்டா உனக்கு நட்டமா, கணவனையே கட்டிக்கிட்டா உனக்கு நட்டமா, சேவகடி படுத்து நாட்டை காக்கிறானமா, அவன் காக்கிறானமா, முருகனானே உனக்கு ஏத்த வாழ்வாரமா, கந்தன் 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 தானமா உனக்கு ஏத்த கணவமா. பார்த்தவா கூட முடியும், கட்டிக்கிறியா? முடியாது. முடியாதுல. அவர் பக்கம் அப்படி இருக்கட்டும். ராவணனை பத்தி ஒரு விஷயம் பதிவு பண்ண பாத்தியா? ஆமா. அரக்க குணம் படைத்து பண்றதுனால அரக்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க தெளிவா பயன்படுத்தின மாயைன்ற பெண்மணி தான். அதையும் நீங்க மறக்கல. நல்ல விஷயத்தை பதிவு பண்ணும் பொழுது அதை நம்ம ஏத்துக்கணுமா இல்லையா? சரி. இப்ப மாயைன்ற ஒரு பெண்மணி, அவ அரக்க ராட்சச குலத்தை சேர்ந்தவர். ஆனா அந்த அவருடைய அப்பா யாரு? விஸ்ரம முனிவர் வந்து பிரம்மனுடைய பிள்ளை, புலஸ்தி முனியுடைய மகன் விஸ்ரம முனிவர். ஆமா, அவருக்கும் மாயைக்கு பிறந்தவன் தான் ராவணன். அப்ப அவன் குணம் தான் அரக்க குணம் படைத்தவனே தவிர அவன் அரக்க இனத்தை சார்ந்தவன் கிடையாது. ஆரம்பத்தில் அவன மாதிரி ஒரு சிவபக்தனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாதுல. ஆனால் ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு காரணத்தினால அவன் அழிக்கப்பட்டான். தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சான். உண்மைதான் வள்ளி நாயகம். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சேன். அது இயற்கை தானே. இந்த உலகம் தப்பு பண்ணா தண்டனை உண்டு. ஆனா பாருங்க, இல்லாட்டி என்னைக்கு இருந்தாலும் உண்டு. ஆனா இப்ப என் கேள்வி பாருங்க, என்னங்க? தப்பு பண்ண ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கல, தப்பு பண்ணாதவன் தண்டனை அனுபவிக்கலாமா? அது எப்படி? அவன் தான் தப்பு பண்ணலையா தண்டனை அனுபவிக்கணும்? அனுபவிக்க தேவையில்ல. தேவையில்லை. ஆனா பாருங்க, தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கல, தப்பே பண்ணாத இருக்கான் பாத்தியா, அவன் தப்பு பண்ணவனுக்கான தண்டனைய தப்பு பண்ணாத இவன் அனுபவிச்சான். உன்னோட இந்த பேர் சொன்னா பழனி மலைன்னு சொன்னா கண்டுபிடிச்சிடுற, போகிறன்னா குதிச்சிடுற, காவிரினா குதிச்சிடுற, கங்கைனா எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், நடு ஆத்தலோட குதிச்சிருவ போல. அதனால உனக்கு இந்த பேருன்ற பேச்சே கிடையாது. பொத்தா பொதுவா கேட்கிறேன், இதுக்கு பொருந்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லு, அப்ப பாப்போம் நீ எப்படி படிச்சிருக்கேன். இப்படி வர்ற நாரதர்கள்ட்ட கோவப்பட்டு பேசி பேசிய பிரஷர் ஏறி எனக்கு தலை சுத்தல் வந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏறிடுச்சு உண்மையிலே. ஆனா அது இப்பதான் ஆண்டவனுடைய அனுகிரகத்துல அது சரியாயிருக்கு. இவ்வளவு நாளா இல்ல. இப்ப சாமி கேள்வி கேட்டார்ல, இப்பதான் மெதுவா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. வரட்டும், ரத்த கொதிப்பு வரட்டும். ஆனா 100 வருஷம் நல்லா இருக்கணும். அத நான் மேலே பதிவு பண்றேன். ரத்த கொதிப்பு வரணுமா? அதுல 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஆமாமா, எனக்கு தான் இப்ப உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படி எரிச்சதான் எனக்கு தான் ரத்தம் கொதிக்குது. அதுக்கு நான் என்ன செய்யறது? வள்ளி என பாம்புக்கு கிரிக்கும் என்னைக்கும் ஒத்து வராது. ஏன்றதுக்கு ஒண்ணும் புராண காரணம் ஒண்ணும் கிடையாது, இயற்கை நியதி. அது மாதிரிதான் வள்ளி பேச போற உங்களுக்கும் நாரத பேச போற எங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இருக்கட்டும். பாம்புக்கும் மயிலுக்கும் எப்பவுமே பிடிக்காது. பாம்புக்கும் கழுகுக்கு மட்டும் பிடிச்சிருமா? மயில் பாம்பை பாத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தேடி போய் கொத்தும். பாம்பு சும்மா விட திருப்பிக்கிட்டு கொத்தும். எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் முருகப்பெருமானுடைய பாதத்துக்கு போன பிறகு பாம்பு மயிலும் எதிரியாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய பாதம் பட்ட உடனே, பாதத்தின் பக்கத்துல போன உடனே புரிதல் ஏற்பட்டு ரெண்டுமே அந்த குணத்தை மாற்றியது, மாற்றிக்கொண்டது. யாருனால? முருகனுடைய அனுகிரகத்தினால. அது மாதிரி முருகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்ல பூர்ணமா இருக்கட்டும். அதிகமா பதில் சொல்லுமா?
கதை மட்டும் நல்லா வர்றியம்மால 1.5 மணத்துக்கு விட்டுருவேன் கதை மட்டும் அதை மட்டும் நிப்பாட்ட முடியாது என்ன? ஆனா நமக்கு நீ சொன்ன கதை ஆகா சாமி. இப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடல அப்படின்னு சந்தோஷமா இருக்கு ஆனா அதுக்காக பாராட்டுலாம் எடுக்க முடியாது தப்பு பண்ண வருது கேள்வி புரிஞ்சுக்கிறியா இல்ல இன்னொரு கேட்கணுமா இப்ப கேட்ட கேள்வியை மறுபடியும் கேளுங்க. அதெல்லாம் கேட்க முடியாது மத்ததெல்லாம் ஞாபகம் வச்சு 1.5 மணி பேச தெரியல கேள்வி கேட்கறவன் எங்கேயே வச்சு நம்ம மூளைய இதான் என் கேள்வி இதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு பதில் சொல் கேள்வியே முழுசா தெரியல எப்படி தப்பு செஞ்சவன் கேள்விதானே உனக்கு வேணும் ஆ. பாய். பே. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும் சீதையை கடத்தி வந்த ராமனே தப்பு பண்ண அனுபவிச்சானா அங்கெல்லாம் போக வேணாம். தப்பு பண்ண அனுபவிச்சானா ஆமா, ஆமா, ஆமா. இதுதானே உலக நீதி ஆமா. தப்பே பண்ணலைன்னா தண்டனை அனுபவிக்கலாமா அவசியம் இல்ல ஆனா தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கல தப்பே பண்ணாதவன் தப்பு பண்ண தண்டனைய தப்பு பண்ணதாவே அனுபவிச்சான் யாரு தருமா வர்றியா இதுக்கும் இல்ல நீ பதில் சொல்லுபடி ஏதாச்சும் ஒரு புள்ளி வச்சா நீ சுத்தி கோல போட்டுவ கீழே சாஞ்சா பிடிக்கிறது கேள்வி இதுதான் இதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு பதில் சொல்லு பாத்துக்கோ என்னமா இங்க ஆணி அடிச்சு வச்சிருக்க உனக்கு வா. சரி, நல்லா இருக்கேன் அந்த பக்கம் போனா ஒரு நிமிஷம் இருக்க வர்றது இல்லையா இந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க அந்த அண்ணன் பாவம் எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஏத்தி இறங்கிட்டு இருக்கு. சிறப்பா இருக்கு சொல்லுமா கேள்வி இப்ப புரிஞ்சுதா தப்பு இப்ப புரிஞ்சிருச்சு சொல்லு. புரிஞ்சிருச்சு இல்ல நீ சொல்ற பதில வச்சுதான் எந்த அளவு என் கேள்வி நீ புரிஞ்சுக்கிட்டான்னு நல்லா புரியுது. சொல்லு பாப்போம் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும் ஆகணும் ஆனா ஒருத்த தப்பு செஞ்சான் ஆனா அவன் தண்டனை அனுபவிக்கல ஆ. தப்பு செஞ்சான் ஆனா அவன் தண்டனை அனுபவிக்கல சரி ஆனா தப்பே செய்யாதவன் அந்த ஏற்கனவே தப்பு செய்யாம தப்பு செஞ்சுட்டு போனான்ல அவனுக்கு உண்டான தண்டனைய இவன் அனுபவிச்சான் இதைத்தானே இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ என்னமோ புதுசா நம்ம கேட்க போற மாதிரி நான் கேட்டதை அப்படியே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க குழப்பையில இனிக்குதோ எங்க குழப்பம் தெரியாது எங்க வாத்தியாரு ஆனால சோன்னு மட்டும் சொல்லிட்டு வா இல்லம்மா இப்ப நான் கேட்டதுக்கு நீங்க என்ன வித்தியாசம் கேக்குறேன் என்ன வித்தியாசம் இருக்குல்ல தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுறாங்க ஆமா ஆனா தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கல சரி ஆனா தப்பே செஞ்சா சிங்கத்துக்கு கோவம் வந்துச்சு நானே ஏற்கனவே பெரும் குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கேன் சும்மா கொஞ்ச நேரம் கேட்ட கேள்விக்கு நான் இப்ப நான் கேட்டது அந்த அம்மா திருப்பி கேட்ட நான் கடுப்புல இருக்கேன் கட்டையை விட்டு இருந்துருவேன் கடுப்புல இருக்கேன் பேசாம மரியாதை படுத்து தூக்கி இருக்கேன் இங்க வா இப்ப நான் கேட்டேன் என்ன கேட்டேன் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கல தப்பு பண்ணாதவன் தப்பு பண்ணவனுக்கான தண்டனைய தப்பு பண்ணாத அவன் அனுபவிச்சான் இது ஏன் கேள்வி இது ஏன் கேள்வி என்ன தெரியுமா என்ன தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும்ல தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கல ஆனா தப்பே பண்ணாதவன் தண்டனை அனுபவிச்சான் ஏன்னா ஏற்கனவே தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கல அவன் பண்ண தப்புக்குட்டான தண்டனை தான் இவன் அனுபவிச்சான் ஜோச்சு பாக்குறவளுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல உனக்கு தெரியல இதெல்லாம் கண்டுபிடிக்காது கருங்கோட தர உன் மக்கள்லாம் பேச்சுலாம் கருல புதியரிச்சு என்ன புரியுதா வேற பாருமா இதெல்லாம் 50 வருஷம் ஆகணும் நம்ம தான் பெரிய ஆளு நீ கேட்ட கேள்விக்கு நாம சொல்றா அதே உனக்கு நான் திருப்பி சொல்றேன் பண்ணவன் பையகத்தை உண்டு எனக்கு ஒரு கண்ணு குருடா போற பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா ஒரு 2 கண்ணையும் நான் குருடாக்கி விட்டுருவேன் இந்த ஜென்மத்துல உங்களால மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது யாரு உனக்கெல்லாம் இன்னும் 80 வருஷம் ஆகணும் இதுக்கெல்லாம் பதில கண்டுபிடிச்சு தேடி சொல்லி இதுக்கு இதுதான் பொருந்தும் போதா போய் இன்னும் நல்லா படிச்சு மேலத்தானியத்துல